ஹாய் ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த லாவை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம், அதாவது விளக்க போகிறோம். இப்போ ஹைஜன்ஸ் பிரின்சிபல் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வேவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது லைட்டை வந்து ஒரு வேவாக கன்சிடர் பண்ணி தான் அவர் எல்லா விதமான ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன் ரூல் தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே ரிஃப்ராக்ஷன் எங்கே நடக்கும் உங்களுக்கு? ஏர் மீடியம் டு வாட்டர் மீடியம். ஸோ ஒரு டென்சர் மீடியம் இருக்கும், ஒரு ரேரர் மீடியம் இருக்கும். இப்போ ரேரர் மீடியத்துலேருந்து லைட்ரு டென்சர் மீடியத்துக்குள்ளே என்ட்ராகும்போது அது டைவெர்ட் ஆகும். ஸோ அந்த நேச்சரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ஒரு வேவ் வருது, ஓகேயா? ஸோ அந்த வேவ் பார்த்திங்கன்னா வாட்டர் மீடியத்தை கிராஸ் பண்ணுது. அப்படி கிராஸ் பண்ணும்போது அது பெண்ட் ஆகுது, ஓகேயா? ஸோ இப்போ இந்த பெண்ட் ஆகக்கூடிய வேவை நம்ம ரே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். என்ன ரீசன்னா, அப்போ தான் நம்மளால் அதை சரியாக மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷனை கரெக்டாக கொடுக்க முடியும், ஓகேயா? ஸோ அதனால தான் நம்ம இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ பாருங்களேன், 2 ரே வருது. ஒன்று பார்த்திங்கன்னா எல் ரே, இன்னொன்று பார்த்திங்கன்னா எம் ரே, ஓகேயா? ஸோ இந்த எல் ரே எம் ரேயில் பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்ற ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த ஏபி பாயிண்ட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, அது வேவாகவும் கன்சிடர் பண்ணுறோம். எப்படி வேவாக கன்சிடர் பண்ணுறோம்? அது வேவ்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு வேவ் ஃப்ரண்ட் இருக்கும், ஓகேயா? ஸோ இந்த எல் ரே வந்து XY பிளெயினை, அதாவது வாட்டரோட சர்ஃபேஸை மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது ஏ பாயிண்ட், ஓகேயா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் இருக்கும்போது அதோட வேவ் ஃப்ரண்ட் இருக்க பாயிண்ட் என்ன? எம்மில் பின்ற பாயிண்ட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது மோதும்போது இருக்கக்கூடிய ஆங்கிள், அதாவது இன்சிடெண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஏவாக இருக்குது. ஸோ இன்சிடெண்ட் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ஐயாக இருக்குது. இப்போ இந்த ஐ ஆங்கிள் வந்து நார்மலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இது, சரியா? எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு சர்ஃபேஸுக்கு நம்ம இன்சிடெண்ட் ஆங்கிள் சொல்லும் போது அதுக்கு எப்பயுமே நம்ம நார்மல் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம அதோட ஆங்கிளை டிஃபைன் பண்ணுவோம், ஓகே. இப்போ பாருங்கள், இந்த வேவ் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ இதை நான் ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் இந்த வேவ் எப்படி கிராஸ் பண்ணுது, அதோட வேவ் ஃப்ரண்ட் எப்படி போகுது அப்படின்றத உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேக்ட் பண்ணுறது, வாட்டரை வந்து இம்பேக்ட் பண்ணக்கூடிய அந்த சமயத்தில் ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய வேவ் ஃப்ரண்ட், பின்ற பாயிண்டில் இருக்க வேவ் ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா ஏரில் தான் இருக்குது. பட் இந்த ஏன்ற பாயிண்டில் இருக்க வேவ் ஃப்ரண்ட் வந்து ஒரு ஏ டேஸை ரீச் பண்ணுற டைமில் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பி வந்து பி டேஸை ரீச் பண்ணுது, ஓகேயா? அப்போ ஸோ அந்த ஏபி வேவ் ஃப்ரண்ட்டும் ஏ டேஸ் பி டேஸ் வேவ் ஃப்ரண்ட்டும் சேமான டைமிங்கில் வந்து ரீச் பண்ணுது. பட் என்னென்னா வெலாசிட்டி சேம் கிடையாது. சொல்கிறது புரியுதா? வெலாசிட்டி வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது, ஓகேயா? ஸோ அதனால் நம்ம இதை V1ன்றது மீடியம் 1ல் இருக்கக்கூடிய, அதாவது ரேரர் மீடியத்தில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, V2ன்றது மீடியம் 2 டென்சர் மீடியத்தில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. ஸோ இதில் காமனாக இருக்கிறது டைமிங் மட்டும்தான். அப்போ டைமை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? T is equal to BB dash divided by V1 is equal to AA dash divided by V2. இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் நம்ம மாற்றினோம்னா BB dash divided by AA dash is equal to V1 divided by V2. ஸோ இன்சிடெண்ட் ஆங்கிள் ரிஃப்ராக்டர் ஆங்கிளோட ரிலேஷனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த வெலாசிட்டி ஃபார்முலா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரூலை யூஸ் பண்ணி நம்மளால் இதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், ஓகே. இப்போ நான் எடுத்துக்கிட்ட ஆங்கிள் பார்த்திங்கன்னா LAN, ஓகேயா? அதாவது இன்சிடெண்ட் ஆங்கிள். இந்த இன்சிடெண்ட் ஆங்கிளை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 19 - NAB ஆங்கிள்னு சொல்லலாம். இல்லை அதர்வைஸ் இஸ் ஈக்குவல் டு BAB டேஸ் ஆங்கிள்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த BAB டேஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரிஃப்ராக்டட் ஆங்கிள் N டேஸ் B டேஸ் M டேஸ் அது எதுக்கு ஈக்குவல்னா 19 - N டேஸ் B டேஸ் A டேஸ் ஆங்கிளுக்கு ஈக்குவல். ஸோ இந்த ஆங்கிள் எதுக்கு ஈக்குவல்னா A டேஸ் B டேஸ் ஏக்கு ஈக்குவல். இந்த A டேஸ் B டேஸ் A ஆங்கிளை மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா இதுதான் ரிஃப்ராக்டட் ஆங்கிள். இன்சிடெண்ட் ஆங்கிள் ABB டேஸும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் AA டேஸ் B டேஸும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது.
ஸோ இதுக்கு நம்ம சைன் ஆங்கிள் எடுத்தோம்னா sin i இஸ் ஈக்குவல் டு பிபி டேஷ் டிவைடட் பை ஏபி டேஷ், sin r இஸ் ஈக்குவல் டு ஏஏ டேஷ் டிவைடட் பை ஏபி டேஷ். ஸோ ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பிபி டேஷ் டிவைடட் பை ஏஏ டேஷ். பிகாஸ் ஏபி டேஷும் கீழே இருக்கக்கூடிய ஏபி டேஷும் கேன்சல் ஆகி உங்களுக்கு இந்த பிபி டேஷ் ஏஏ டேஷ் கிடைக்கிது. ஸோ இதில் உங்களுக்கு தெரியும் பிபி டேஷ்ன்றது வெலாசிட்டி v1 அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். and then பார்த்தீங்கன்னா ஏஏ டேஷ் v2 நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். இதோட நான் சியை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன கிடைக்கும், v1 இன்ட்டு சி v2 இன்ட்டு சி. ஸோ இதை நம்ம இப்படி கூட எழுதலாம், c பை v2 டிவைடட் பை c பை v1. ஓகே, டினாமினேட்டரில் இருக்க டேர்மை நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம். தென் இந்த c பை v1 இஸ் ஈக்குவல் டு n1 நம்ம டிஃபைன் பண்ணலாம். தென் பார்த்திங்கன்னா c பை v2 n2ன்னு போடலாம். அப்போ நம்ம முன்னாடி ஃபைன் பண்ண ஃபார்முலா sin i டிவைடட் பை sin r, c பை v2 டிவைடட் பை c பை v1 நம்ம n2 பை n1 டிஃபைன் பண்ணலாம். ஓகே, அப்போ sin i பை sin r இஸ் ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் n1 sin i இஸ் ஈக்குவல் டு n2 sin rன்னு வரப்போகுது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, the velocity always proportional to 1 by n. ஓகேயா, லைட்டோட இந்த வெலாசிட்டியும் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் பார்த்திங்கன்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெலாசிட்டியும் வேவ் லென்த்தும் பார்த்திங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அது sin i sin r இருக்கிற இடத்துக்கு பதிலாக λ1 டிவைடட் பை λ2 இஸ் ஈக்குவல் டு n2 டிவைடட் பை n1. ஸோ இந்த ஃபார்முலா n1 sin i இஸ் ஈக்குவல் டு n2 sin r அப்படின்றத எதை ப்ரூவ் பண்ணுதுன்னா, ரிஃப்ராக்ஷன் ரூலை நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம ஹைஜன்ஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணி லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.